இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் சைன் ஆயிருக்கு. இது இந்தியாவுக்கு ஜாக்பாட்டா இல்லை ஹிடன் ரிஸ்கா? யூஎஸ் டேரிஃபை கட் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவும் யூஎஸ் கிட்ட இருந்து குட்ஸ் நிறைய வாங்கவும் ஒத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்டும் பண்ணியிருக்கு. இதை ஒரு போர்ட்ஃபோலியோ ஆங்கிளில் பார்த்தா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் கெயின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ருப்பி ஸ்ட்ராங்காகவும் எஃப்ஐஐஸ் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. மிட் அண்ட் லார்ஜ் கேப் வந்து ஒரு பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இது மட்டும் இல்லை, ஒரு சில நெகட்டிவ் விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரஷ்யன் ஆயிலை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனர்ஜி காஸ்ட்டு கொஞ்ச காலத்துக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யூஎஸ் இம்போர்ட்ஸ் சீப்பாக வந்தாலும் லோக்கல் பிளேயர்ஸ் அதனால் ப்ரெஷர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்ம் ரேலி, லாங் டேர்ம் டிசிப்ளின் தேவை. இப்போ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஓவர் எக்ஸைட்மெண்ட் இல்லை, எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் கன்சம்ஷனை பேலன்ஸ் பண்ணி எனர்ஜி டிஃபென்ஸ் ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுவாங்க. மார்க்கெட் நியூஸை நாய்ஸாக இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது தான் இன்வெஸ்டிங் ஸ்கில். ஃபாலோ பண்ணுங்கள் முதலீட்டு சிந்தனை ஃபார் கிளியர் மணி திங்கிங்.